श्रीलक्ष्मीरमणं नौमि गौरीरमणरूपिणं स्फोटरूपं यतः सर्वं जगदेतद्विवर्तते। इतः पूर्वं क्रियायाः अध्याहारः भवतु इति कश्चन वादः उपस्थापितः। अध्याहृतक्रियाम् आदाय, अध्याहृत अर्थात् धातोः व्यापारः न अर्थः, तिङः अपि व्यापारः न अर्थः। तिङः प्रतीतिः तावत् अध्याहारमुखेन तिङः प्रतीतिः भवतु। अध्याहृतक्रियापेक्षया कारकत्वं सर्वस्यापि सम्भवति। तदर्थं किम् उदाहरणं सः प्रदर्शितवान्। अध्याहृतक्रिया एव सर्वस्यापि कारकत्वं सम्पादयति इति यः प्रतिपादयति सः कीदृशं दृष्टान्तम् उपस्थापितवान् इत्युक्ते दध्योदनः, गुडधानाः। तत्र गुडधानाः दध्योदनः इत्यादौ तत्र दध्नः करणत्वं स्यात्। करणत्वं कदा सम्भवति? प्रथमं कस्यांचित् क्रियायां तस्य दध्नः सम्बन्धः स्यात्। क्रियावाचकमेव तत्र नास्ति। तथापि तत्र मिश्रणक्रियां काञ्चन स्वीकृत्य तस्यां क्रियायाम् अस्य अन्वयः, तदनन्तरम् अस्य साधकतमत्वेन अन्वयः इत्येतदुभयं स्वीकृत्य करणत्वं प्रसाद्य दध्योदनः इति यथा वा वदामः, गुडधानाः इति गुडमिश्रिताः धानाः इति यथा वा प्रतिपादयामः, तद्वत् सर्वत्र भवतु। एवञ्च व्यापारस्य प्रतीतिः, भावनायाः प्रतीतिः कथं भवतु? भावनायाः प्रतीतिः अध्याहारेण, क्रियன்ற नाना भावनाன்னு சொல்லிட்டேன் परमान्न। प्रतीतिः अध्याहारमुखेन भवतु, लक्षणया भवतु, आक्षेपात् भवतु, कथचित् भवतु। क्रियाध्याहारः அப்படின்னா கிரியை சேர்த்துக்கிறது சின்ன சின்ன உபாயங்கள், அதெல்லாம் லக்ஷணான்னும் போது வேற சில இதெல்லாம். அது மாதிரி ஆக்ஷேபா அப்படின்னும் போது அது வேற ஒன்று. வியாகாரம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹேத்து வேணுமே, ஒரு அர்த்தத்தையோ ஒரு சப்தத்தையோ. அன்னைக்கு சொன்ன சப்தாத்தியாகாரா அர்த்தாத்தியாகாரா எல்லாம் இருக்கடான்னு சொன்னப்ப இது சஹா உக்தவான். तदानीं किम् अस्माभिः उक्तं, तत्र तावत् विधिः विद्यते। अन्नेन व्यञ्जनं भक्ष्येन मिश्रीकरणम् इति साक्षात् करणभूतस्य कस्यचित् व्यञ्जनस्य अन्नेन सह समासहाன்னு சொல்லிட்டார் அவர். அப்போ அதனால தத்யன்னம் தத்யோதனः அப்படின்னு இதெல்லாம் வந்தது. பக்ஷேன மிஸ்ரீகரணம்னு பக்ஷியத்தை ஒண்டிதான் சொன்னார், மிஸ்ரீகரணத்தை ஒண்டிதான் சொன்னார். இப்போ மிஸ்ரீகரணம்னா என்ன? இல்லையா, மிஸ்ரீகரண சாதனம் இத்தியர்த்தா. மிஸ்ரீகரணம்னா கலக்கிறது. கலக்கிறதுக்கு என்ன வேணும்? உனக்கு குடம் வேணும், சாதனம் வேணும், கரணம் வேணும். அப்ப அந்த விதி பலாத்து தத்ர व्यापारवाचक पद अभावेपि समासः स्वीक्रियते, अगतिकगत्या स्वीक्रियते। सर्वत्र एवमेव स्वीक्रियताम् इति कथनं न अनुचितं, न उचितं। किं कारणं? हरिकृतम् इत्यादौ வியாபாரத்தை பிரதிபாதனம் பண்றதுக்கு ஒருத்தர் காத்துன்னு இருக்காரு. யாரு? தாத்து, ஹரிகிருதம். அப்ப அந்த கிருதாத்வர்த்தமாக வியாபாரத்தை அங்கீகாரம் பண்ணிண்டு அதுல ஹரிக்கு அன்வயத்தை ஒத்துண்டு காரகத்துவத்தை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதகத்தமத்துவத்தை வச்சு கரணத்துவத்தை சம்பாதிக்கிறது ரைட்டா இல்லையா? வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு தரையா அலம்பிட்டு ஏதோ சாதத்தை போட்டு சாப்பிட்டான்னு வச்சுக்கடா. எப்போ பார்த்தாலும் பண்றது. ஆண்கள்ல மேடை இருக்கு. இப்ப மேடை கடப்பாக்கல்ல பண்றான். இப்பெல்லாம் மேடை கிரானைட் கல்ல மேடை பண்றான். அந்த காலத்துல தரை சொர சொர சொரன்னு இருக்கும். ஆனால் சப்பாத்திக்குன்னு தனியா ஒரு கடப்பாக்கல்ல கொண்டு அதை கட் பண்ணி பண்ணிட்டா. இன்னைக்கு அவசியம் இல்ல, மேடையிலே இட்டுறா எல்லாரும். அங்க மேடையில் இருக்குன்னு சொல்லி சொர சொரா மேடையில் இட்டா சரி செட் வருமா? அப்ப அகத்திக்கு கத்தியா ஒண்ணு பண்றோன்றதுனால எல்லாத்தையும் பண்றது தப்புப்பான்னு அது வரைக்கும் நேற்று சொல்லி முடிச்சார். हरिकृतम् इत्यादौ साक्षात् धात्वर्थ अन्वयेन उपपद्यमानस्य धात्वर्थமாக வியாபாரத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு கிருதாத்வர்த்தமாக வியாபாரத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு
அதோட ஹரிக்கு அன்வயத்தை நீ சொல்றதுன்றது அங்க உபபத்தியமானமாக இருக்கு அந்த அம்சம். சாட்சாத் தாத்வர்த்த அன்வயேன உபபத்தியமானஸ்ய கஸ்யசித் கர்த்திருகரணே இதி இத்யஸ்ய உபபத்தியமானஸ்ய கர்த்திருகரணே இத்யஸ்ய கர்த்திருகரணே கிருதா பகுலம் உபபத்தியமானஸ்ய கர்த்திருகரணே இத்யஸ்ய இதை விட்டுட்டு ஆக்ஷேபேன பரம்பரா சம்பந்தே பிரவருத்திய யோகாத் அக்கேச்சேன் மது விந்தேத கிமர்த்தம் பர்வதம் விரஜேத். எங்க வீட்டு கொல்லப்புறத்திலேயே தேன் இருக்கு அப்படின்னா இது தேனா மலைக்கு போய் கொண்டு வரணும்னு சொல்லுவானா யாராவது? ஆத்த வாசல்லையே ஜலம் ஓடுறதுன்னா இவன் போய் ஏண்டா கண்ணத்தடிக்கு போனான் இல்லையா? அக்கேச்சேன் மது விந்தேத கிமர்த்தம். அப்ப கர்த்திருகரணே இத்யஸ்ய சாட்சாத் தாத்வர்த்த அன்வயேன உபபத்தியமானஸ்ய கர்த்திருகரணே இதி சூத்திரம் உபபத்யதே குத்ர ஹரிகிருதம் இத்யாது அன்னேன வியஞ்சனம் பக்ஷேன மிஸ்ரீகரணம் இதி ஏதஸ்ய சர்வஸ்யாபி சூத்திரஸ்ய உபபத்திஹி ந பவதி. எதை வச்சுண்டு அப்படின்னா, அதாவது வாச்சியமாகிய வியாபாரத்துல அன்வயம் இருந்தாதான் இவாளுக்கு கரணத்துவம்னு சொன்னா அங்க வேலை ஆகாது. எந்த இடத்துல? தத்யோதனம்ன்ற இடத்துலயோ இல்ல குடதானாகல. ஏன்னா சாட்சாத் வாச்சியார்த்தமா ஒன்னாங்க வியாபாரம் வரவே போறது இல்ல. சரியா? ஹரிகிருத்தம்ல அப்படி இல்லையேன்னு சொன்னான். கர்த்திருகரணே இத்யஸ்ய ஆக்ஷேபேன பரம்பரா சம்பந்தே பிரவருத்திய யோகாத். ததனந்தரம் ஏகக்ரியான்வியித்வமேவ சாமர்த்தியம் இதி நச்ச சங்கியம். அதுக்கப்புறம் ஏகஸ்யாம் கிரியாயாம் அன்வயः ஸ்யாத் ததேவ சாமர்த்தியம் நாம. வாச்சியார்த்த கிரியாயாம் அன்வயः இதி நிர்பந்தா நாஸ்தி. என்ன உனக்கு என்னடா ஏதோ ஒரு கிரியை வேணும் அவ்வளவுதானே இல்லையா? அப்ப எந்த கிரியை வாச்சியமா இருந்தாலும் ஆக்ஷேப லப்யமா இருந்தா உனக்கு என்ன அதை பத்தி? ஏன் எதிரே சொல்லலாம் ஏக கிரியான்வயித்வமேவ சாமர்த்தியம் தச்ச குத்திர வத்யதே ஹரிகிருதம் இத்யத்ர கிருதாத்வர்த்தத்வேன அथवा தப்ரத்யார்த்தத்வேன வியாபாரஸ்ய அனங்கீகாரேபி வியாபாரஸ்ய ஆக்ஷேபேன பிரதீதாவபி இல்லையா? இதனுடைய வாச்சியார்த்தமாக அங்கீகாரம் பண்ணல, அதே மாதிரி என்னவா அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆக்ஷேப லப்யமாக அங்கீகாரம் பண்ணிட்டு இருக்கோம். தாதிஷ கிரியாசா அன்வயித்வமேவ சாமர்த்தியம் அப்படின்னு நீ நினைச்சிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் எல்லாம். அவனுடைய எய்ம் என்ன நினைச்சுட்டியா என்ன அப்படின்னு கேட்டா, எங்கேயுமே இப்ப நாம வச்சுட்டு கிருத்தம்ன்ற இடத்துல கிருதந்தத்தை எடுத்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து திங்கந்தத்தை பேசணும். திங்கந்தத்துல ஆக்கியாதத்தினுடைய அர்த்தம் வந்து வியாபாரம்னு சொல்லிடுவான். அவனை பொறுத்தல என்ன ஆகிரகத்துல இருக்கான்? தாத்வர்த்தமாக வியாபாரத்தை அவ ஒத்துக்கவே இல்லை. திங்கந்த ஸ்தலத்துல தாத்வர்த்தமாக பலத்தை ஒத்துண்டு ஆக்கியாதத்தினுடைய அர்த்தமாக என்ன பண்ணா பாவனாவை வியாபாரத்தை ஒத்துண்டா. அதே கிருதந்தத்துல தாத்வர்த்தமாக பலத்தை ஒத்துண்டு கிருத்தினுடைய பிரத்யத்தினுடைய அர்த்தமாக அவ வியாபாரத்தை ஒத்துக்கல. அந்த வியாபாரம் கிருத்தவான் அங்கதான். அப்ப அப்ப ஹரிகிருதம் வராதுன்னு கேள்வி. அதான் இடத்த ஞாபகம் வச்சுக்கணும். என்னமோ பேசிட்டே போறாருன்னு நினைக்கூடாது. அப்ப ஏவம்சா ஏகக்கிரியான்வயித்வம் இத்யுக்தே ஏகய ஓ ஏகஸ்யா கிரியையா சக அன்வயः ஏவ சாமர்த்தியம் இது நச்ச வாக்கியம். அப்படின்னா அசூரியம் பஷ்யாக இது கஷ்டன பிரயோகः சஹ அசமர்த்த சமாசः இது त्वयापि உच्यते மயாபி உच्यते. எப்படி? சூரியம் ந பஷ்யந்தி ராஜதாராக. எல்லாம் அந்த நார்த் சைட்ல இருக்கவாளை பத்தியான பேச்சு போல இருக்குது. நம்ம ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் தெரியலையே. என்ன பண்ணா எப்பொழுதும் பரதா போட்டு இருப்பாவா இல்லையா? ராஜதாராக. நம்ம ஹிந்துஸ்ல கூட என்ன பண்ணிட்டு இருக்கா? பரதா போட்டு இருக்காளா இல்லையா? அப்ப சூரியனை பார்க்க மாட்டா. சூரியம் ந பஷ்யந்தி ராஜதாராக சூரியம் ந பஷ்யந்தி. உள்ளுக்குள்ளே வந்து பொத்தி பொத்தி வச்சுப்பா போல இருக்கு. இப்ப இந்த முஸ்லீம்கள் இருக்கிற மாதிரி நம்ம பக்கம் அப்படி இல்லை. அப்ப அசூரியம் பஷ்யாக இத்தியத்திர பஷ்ய தத்ர அசமர்த்த சமாசः इति अस्माभिः उच्यते. किं कारणम् इत्युक्ते पश्यन्ति तत्र दर्शनक्रियायां सूर्यस्य अन्वयः दर्शनक्रियायां नन्यर्थस्य अपि अन्वयः प्रसज्य प्रतिषेधः. कस्य प्रतिषेधः क्रियते?
दर्शनस्य प्रतिषेधः क्रियते तर्हि ननर्थस्य कुत्र अन्वयः धात्वर्थे एव किल अन्वयः तर्हि पश्य परन्तु प्रयोगः कथं विद्यते असूर्यं पश्याः इति इत्युक्ते सूर्यापेक्षया भिन्नं कञ्चित् पश्यन्ति एते राजदाराः इति न अर्थः सूर्यस्य दर्शनं तावत् प्रयत्नं विनापि सर्वस्यापि संभवति सूर्यனை பார்க்கிறதுன்னு வெள்ள வந்தா சூரியனை பார்க்க போறோம் தாதசமபி சூரியம் ந பஷ்யந்தி இत्युक्ते அப்ப ஏதோ ஒரு விசேஷமா பர்தா போட்டுக்கறாளோ இல்ல அரண்மனைக்குள்ளேயே இருக்காளோ பொத்தி பொத்தி வளர்க்கறாளோ அதெல்லாம் தெரியல நமக்கு ஏதோ விஷயம் என்னன்னா நன்யர்த்தஸ்ய தாத்வர்த்தேன ஏவ அன்வயः सूर्य पदार्थेन सह नान्वयः सूर्येण सह नान्वयः तस्य अर्थस्य परन्तु समासः कथं विद्यते असूर्यं पश्याः इत्यत्र नन्यर्थस्य सूर्यपदार्थेन सह समासः तत्र नन्यर्थस्य इति मास्तु नन्यः शब्दस्य समासं न शब्दविषयं सामर्थ्यं न अर्थविषयं पुरुजिकणो समासं समासं न இல்லையா இதெல்லாம் ஒன்னோட ஒன்று நடக்கும் நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாரு ஒரு ரெண்டும் நீ ஒரு இடத்துல வேலை பண்ணால் இன்னொருத்துல நடந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் அது மாதிரி வேற ஒன்றுக்கு ஆகமத்துக்கு உதாரணம் சொன்னேன் நீ மானிட்டரில் என்னென்ன பண்ணுறையோ இதெல்லாம் எங்கே பதிவாகிறதுடா சிபியு நீ தொடரையா அது மாதிரி தான்டா சப்தார்த்தங்களுக்குள்ள சப்தங்கள் ஏதாவது பண்ணால் அது அர்த்தத்தில் பிரதிபலிக்கிறது அர்த்தத்தில் ஏதாவது யோசிச்சா அது எங்கே பிரதிபலிக்கு சப்தத்தில் வருது மானிட்டர் சிபியு மாதிரி வச்சுக்கோ வாகர்த்தாவ சம்பிருக்தோ சொல்ல வேண்டாம் நாம இனிமேல் மானிட்டர் சிபி மாதிரி சம்பிருக்தோன்னு சொல்லலாம் அது மாதிரி சாமர்த்தியம் வந்து அர்த்தத்தில் இருக்கணும் சமாசம் எங்க வரும் ஆனா மானிட்டர் வேற இல்லையா வேற ரெண்டு வேற வேற தான் ஆனா இங்க பண்றதுலாம் அங்க வரும் ஆனா இங்கதான் பண்ண முடியும் அது ஒண்ணு மானிட்டர்ல தான் ஏதாவது ஒர்க் பண்ண முடியும் அது சிபியூல ஒர்க் பண்ண முடியுமாடா அப்படிதான் முடியுமாடா இல்லையா என்ன யோசிக்கிற முடியுமா அது மாதிரி அது மாதிரி அசூரியம் இத்தியத்ர நன்யः सूर्यपदेन सह समासः असूर्यम् इति परन्तु नन्यर्थस्य सूर्यपदार्थेन सह न अन्वयः पश्यः इत्यत्र दृश्यधात्वर्थेन सह अन्वयः तर्हि सामर्थ्यं यद्यपि सामर्थ्यं नास्ति तथापि समासः न एतादृशस्य समासस्य किं नाम असमर्थसमासः त्वया किमुक्तं नीप साक्षाद्वा भवतु परम्परया वा भवतु ओन्ने बाच्यार्थभूत क्रियया सह वा अन्वयः भवतु अथवा अध्याहृतक्रियया सह वा अन्वयः भवतु यथा कथञ्चित् यदि अन्वयः स्यात् तदानीं तदेव सामर्थ्यं नी सोल्लिटेनु सोन्ना तर्हि असूर्यं पश्याः इत्यस्य हरिकृतम् इत्यस्य च भेदः एव नास्ति एन व्यत्यासं हरिकृतम् इत्यत्र हरिपदार्थस्य हरि हरिकृत அவன் ஒத்துக்க மாட்டானா அவன் ஒத்துக்க மாதிரி हरिकृतिः எடுத்துக்கோ என்னது हरिकृतिः हरिकृतिः इत्यत्र हरिपदार्थस्य कृतिः इति पदवाच्येन व्यापारेण सह अन्वयः विद्यते साक्षात् अन्वयः विद्यते असूर्यं पश्याः इत्यत्र नन्यर्थस्य सूर्यपदार्थेन सह साक्षात् अन्वयः न कथं दर्शनक्रियायाम् अन्वयः तदनन्तरं दर्शनक्रियायां कस्य अन्वयः सूर्यपदार्थस्यापि अन्वयः नन्यर्थस्यापि अन्वयः तदनन्तरं नन्यर्थस्य क्रियायाम् अन्वय अनन्तरं सूर्यपदार्थेन सह अन्वयः उंगलुक्कुला என்ன சம்பந்தம் அப்படிதானே நானும் படிக்க வந்திருக்கேன் நீயும் படிக்க வந்திருக்க ஒரு क्रियையில अन्वयम् एवञ्च तादृश अन्वयं तत्र तादृश अन्वयः तत्र विद्यते इति कारणात् ओं प्रकारं तत्रापि अन्वयः विद्यते परम्परया क्रियान्वयः अपि अन्वयः एव साक्षात् अन्वयः अपि अन्वयः एव उभयोः भेदः नास्ति அப்படினு அங்கீகாரம் பண்ணிட்டேன்னா असूर्यं पश्याः इत्यस्य हरिकृतिः इत्यस्य च भेदः नास्ति तर्हि असूर्यं पश्याः इति एतत् प्रति असमर्थसमासः इति व्यवहारः कथं सङ्गच्छते அப்ப சோபி சமர்த்த சமாசः ஏவ புரிஞ்சுதா அப்ப ஏவம் ச இதுல இருந்து என்ன தீர்மானம் பண்ண சொல்ல வரார் வையாக்கரன் என்ன சொல்ல வரார் அப்படின்னா அப்ப
சாட்சாத் அன்வயம் எங்க இருக்கு? சாட்சாத் அன்வயம் தான் ரைட். சாட்சாத் அன்வயத்துக்கு தான் என்ன பேரு? சாமர்த்தியம்னு பேரு. கிரியோடு கூட சாட்சாத் அன்வயம் இல்ல அப்படின்னு கேட்டா, கிரியோடு கூட சாட்சாத் அன்வயம் தான் தேவை. ரெண்டு பதார்த்தத்துக்கு சாட்சாத் அன்வயம் கிரியின்னு விட்டுரு, ரெண்டு பதார்த்தத்துக்கு சாட்சாத் அன்வயம் இல்லைன்னு சொன்னா அப்ப அவளுக்கு என்ன பேரு? அசமர்த்தாள்னு தான் பேரு அப்படின்னு சொல்றாங்க. ஏகக்கிரியான்வயித்வமேவ சாமர்த்தியம் இது நச்ச சங்கியம் அசூரியம் பஷ்யாஹ இத்யாதேஹ அசமர்த்த சமாசத்வ அனாபத்தே. ஏவம் வா, உடனே அவனுக்கு ஆக்ரஹம். அசூரியம் பஷ்யாஹ இதி असमर्थ समासत्व अनापत्तिः भवति इति उक्तं किल. तर्हि असमर्थ समासत्वं तत्र असमर्थ समास अनापत्तिः मम इष्टान्न. असमर्थ समास அப்படின்னா என்ன அர்த்தம்னார்? தர்ஹி சமர்த்த சமாசமா இருந்துட்டு போட்டோமா, அது சமர்த்தம், அது அசமர்த்த சமாசம் இருக்கணும்னு நான் சொல்லியே, நீ சமர்த்த சமாசம் தான் சொல்றியா? ரொம்ப சந்தோஷமா போச்சுன்னா கவனி. இத்தனை நாள் நாங்க எல்லாரும் என்ன பண்ணிருந்தோம்? அசூரியம் பஷ்யாக வந்து அசமர்த்த சமாசா அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் இந்த பிரகிருத விஷயத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்? பரம்பரான்வயமும் சாமர்த்தியம் தான். கிரியையோடு கூட, கிரியைன்னு இல்ல, ஒரு பதார்த்தத்தோடு கூட பரம்பரையா அன்வயம் வந்தாலும் அதுக்கு என்ன பேரு? சாமர்த்தியம் தான் பேரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே இங்க நான் சொன்னது அது வந்து ஆக்ஷேபத்தினால கிடைக்கிறது, ஆக்ஷேபத்தினால கிடைக்கக்கூடிய பதார்த்தத்தோட நான் சொல்லியிருந்தேன். நீ உடனே என்ன பண்ண? அசூரியம் பஷ்யாக எடுத்துட்டு அங்க வந்து நன்யர்த்தத்துக்கு கிரியையில் அன்வயம், கிரியாத்வாரா சூரியனுக்கு அன்வயம், அப்ப பரம்பரா அன்வயம் எங்க இருக்கோ அங்கேயும் வந்து சாமர்த்தியம் இருக்குன்னு அர்த்தமாயிடும். அப்பதான் அசமர்த்த சமாசம் விவகாரம் ஒத்து வராதேன்னு நீ என்ன கேட்கற இல்லையா? அசமர்த்த சமாசத்வ அனாபத்தினா, அசமர்த்த சமாசத்வ அனாபத்தி இஷ்டான்னா. நீ எதை நீ இஷ்டாபத்தி இத்துக்தே ஆபத்தேஹே ஆபத்தி இஷ்டா இत्यर्थः. யா ஆபத்தி, எந்த ஒரு ஆபத்து, நம்ம தமிழ்லயே வச்சுக்கோ, எந்த ஒரு ஆபத்து வந்துருமோ, ஆபத்துன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு. எந்த ஒரு ஆபத்து வந்துரும் சொன்ன ஆபத்து எனக்கு வரட்டும்னா வரட்டும், அடரா. அப்ப என்ன கடைசியில என்ன ஆகுது? அசூரியம் பஷ்யாக இத்தி சமர்த்த சமாசா பவத்து. ரொம்ப சந்தோஷம்னா அவன், புரிஞ்சுதா? பலார்னு பல்ல ஒரு அடி விட்டுடுவான். அடி ரொம்ப நாளா ஒரு பல்லு ஆடின்னு இருக்கு, டாக்டர்கிட்ட போவான். அது மாதிரி ஆயிடுச்சு. அசூரியம் பஷ்யாக இஷ்டாபத்தௌ. இஷ்டாபத்தின்றியா? அப்ப என்ன சொல்றன்னா, இது மாதிரியான எல்லாமே இது மாதிரி ஏகப்பட்டதை நான் என்ன சொல்றேன்னா, பரம்பரா சம்பந்தம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சமர்த்த சமாசம் சொல்லிடலான்ற. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, பரம்பராயா சம்பந்தா தத்திர சர்வத்திர சமர்த்தா வித்யதே. அவன் ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல சொல்லணும்னா இந்த இடத்துக்கு மட்டும் ஒத்துட்டான்னு சொல்லக்கூடாது, எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அசூரியம் பஷ்யாக இது சமாசா இஷ்டா. அது என்ன பண்ணிட்டோம்? யாரோ லோகத்துல பிரயோகம் பண்ணான்றதுக்காக நம்ம வந்து ஒத்துட்டோம். ஸ்திதஸ்ய கதிஹி சிந்தனீயா, ஒரு நியாயம். உள்ளதப்பாடுறா, வேற ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன், சொல்ல மாட்டோமா? அது என்னது? ஸ்திதஸ்ய கதிஹி சிந்தனீயா. கஷ்டம் வந்துடுது, இது எப்படி சரி பண்ணலாம்? இது சரி பண்ணதுனால இதே மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு கேட்கக்கூடாது இல்லையா? 29 மார்க் வந்தது, சரி போனா போதும் ஒரு மார்க் போட்டு என்ன பண்ணா பாஸ் பண்ணி 30 மார்க் போட்டான். இல்லை 39 மார்க் வந்தது, ஒரு மார்க் போட்டு 40 மார்க் பாஸ் பண்ண வச்சுட்டான்னா, இவன் வந்து 59 மார்க் வாங்கியிருக்கான் அல்லது வந்து 99 மார்க் வாங்கியிருக்கான். ஒரு மார்க் போட்டு 100 மார்க் வாங்கினா சொல்லுவான், என்ன அங்கே போட்டிங்களா இங்கே போட மாட்டீங்கன்னா சொல்ல கேட்க முடியுமாடா? அதே மாதிரிதான். ஆனா இங்க அப்படிதான் வருது. இங்க அசூரியம் பஷ்யாக இத்தியத்திர அங்கீகிருதம் பரம்பரையா சம்பந்தா அப்படி சமர்த்தா பரம்பரையா அர்த்தஸ்ய யதா சம்பந்தா ததானீம் ததப்பி கிமித்தி அங்கீகிருதம் சாமர்த்தியமித்தி அங்கீகிருதம் சொன்ன. அப்படின்னா வேற இடத்துல சமாசம் வந்துருமே வையாக்கரணம் அவனை கேட்கறான். இதே மாதிரி லோகம் முழுக்க பல இடங்கள் சொல்ல. எந்த இடம்? கிருதா சர்வஹா மிருத்திகயான்னா. சர்வஹா அப்படி மிருத்திகயா கிருதஹான்னு பிரயோகம். சர்வோபி கடஹ மிருத்திகயா கிருதஹ. தத்ர தஸ்ய கிருதாதுஹ கிருதாத்வர்த்தஹ வியாபாரஹ. தத்ர சர்வபதார்த்தஸ்ய
கர்மத்வேன அன்வயா. கிருதாத்வர்த்த வியாபாரத்துக்கு ஆசிரியம் யாரா இருப்பான்? ஒரு குலாலனோ இருக்க போறான். அப்ப தேன கிருதா சர்வ பதார்த்தா கர்மகாரகம். மிருத்திகா கிம் வித்யதே தத்ர கரணம் வித்யதே. தர்ஹி தாத்வர்த்தா வா பவது அथवा ஆக்ஷேபலப்யா வா பவது ஏதாவது ஒழி அது இன்னும் தீர்மானம் பண்ணல நாம இல்லையா? நாம இன்னும் அதை தீர்மானம் பண்ணல. வியாபாரா வித்யதே, ஏதோ ஒரு வியாபாரம். வியாபாரே சர்வ பதார்த்தஸ்ய கர்மதயா கர்மத்வேன அன்வயः மிருத்திகாயாः கரணதயா அன்வயः. ததனந்தரமேவ தத்ர அன்வய சமனந்தரமேவ சர்வ பதார்த்தஸ்ய மிருத்திகையா சக அன்வயः பரம்பரா அன்வயः ஏவ. புரிஞ்சுதா? பரம்பரான்வயே சத்யபி சாமர்த்தியம் வித்யதே यदि अंगीक्रियते कुत्र असूर्यं पश्याः इत्यत्र तर्हि कृतः सर्वः मृत्तिकया इत्यत्र कृतसर्वमृत्तिकः इति प्रयोगः स्यात्. यार कहता इष्टापत्तौ कृतः सर्वः मृत्तिकया इत्यत्र कृतसर्वमृत्तिकः इति आपत्तेः. यार वैयाकरणम्. एवं च परंपरया संबंधं स्वीकृत्य तस्य समर्थत्व अथवा तस्य सामर्थ्य साधनं तावत् न उचितम அப்படின்னு பரியவசிக்கிறது. உடனே அதுக்கப்புறம் அவன் சொல்றான் நச்ச அത്ര சமாச விதாஜக அபாவஹான்னா. உடனே அவன் இல்ல இங்க வேற சொல்லி சமாளிச்சிடலாம். நீ ரெண்டு பேர் பேசும்போது அவன் பேசுறத விஷயத்தை விட்டுட்டு அவனுடைய நோக்கம் முழுக்க எங்க இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்க, விஷயம் புரிஞ்சிடும். இவன் என்ன மீமாம்சகன் என்ன சொல்றான்? எப்படியாவது கிரியையானதுக்கு வாக்கியார்த்தம்னு ஒத்துக்கூடாது, அதுக்காக தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். இவன் வந்து கிரியையானது வாக்கியார்த்தம்னு ஒத்துக்கணும்ன்ற ரீதியில பேசுறான். இதுதான் அவங்களுடைய தீம். அதுதான் தீமை புரிஞ்சுட்டா, தீமை மனசுல ஆயிடுச்சுன்னு சொன்னா அவன் எவ்வளவு அப்படியே ஜகஜாலம் பண்ணாலும் கூட நமக்கு விஷயம் புரிஞ்சிடும். அவன் உடனே சொன்னா இல்ல அசூரியம் பஷ்யாக இத்தியத்ராபி பரம்பரா சம்பந்தः வித்யते तादृशमेव सामर्थ्यं तत्र कृतः सर्वः मृत्तिकया इत्यादि परंपरा संबंधः विद्यते तादृशमेव सामर्थ्यं. परन्तु अत्र प्रमाणं विद्यते. मीमांसकः वदति अत्र प्रमाणं विद्यते इति अगतिकगत्या अस्माभिः समासः क्रियते. कुत्र? असूर्यं पश्याः इत्यत्र कृतः सर्वः मृत्तिकः इत्यत्र प्रमाणं नास्ति, सूत्रं नास्ति इति कारणात् समासः न क्रियते. एवं समाधानम् उक्त्वा अस्माभिः अन्यत्र गन्तुं शक्यते. न यार मीमांसकः சொன்னார். இது விசேஷ தத்யோதனமோ அல்லது வந்து குடதானாக வேற, அது தனி சூத்திரம் போட்டார். அன்னேன வியஞ்சனம் பக்ஷேன நிச்சயீகரணம். அசூரியம் பஷ்யாக வேற சூத்திரம் கிடையாது. தெரியுமா உனக்கு? என்ன சூத்திரத்தால் நம்ம சமாசம் நடக்கிறது? சஹசுபா சூத்திரம் தான். சஹசுபா சுப்புன்னு அனுவர்த்திக்கிறது. சுபா மந்திரத்தே பராங்கவத் ஸ்வரே சூத்ராத்து சுப்பித்தி அனுவர்த்ததே. தர்ஹி சுப்பு சுபந்தம் சுபந்தேன சக சமஸ்தியதே. ரெண்டு சுபந்தம் இருந்தா நீயும் சுபந்தமா நீயும் சுபந்தம், அப்போ சமாசம் வரும் போ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற சூத்திரம் சமர்த்த பத விதி. அந்த சூத்திரம் என்ன பண்றது? இந்த பத சம்பந்தப்பட்ட விதியெல்லாம் வந்து சமர்த்தமா இருக்கணும். ஜெனரல் சொல்லிட்டார். சுபந்தம் என்னது? பதம். இன்னொரு சுபந்தம் என்னது? பதம். அப்ப பத சம்பந்தப்பட்ட விதி சமாச விதி. சமாச விதி சமர்த்தமா இருக்கணும். ஜெனரல் சூத்திரம் போட்டாரு. சமர்த்தா பத விதி. கதித்துமும் அப்படிதான். समर्थः पद विधिः. एवं च सुबन्तस्य सुबन्तेन समासः तादृश समास विधायकं तावत् सहसुपा इति. असूर्यं पश्याः इत्यत्र सहसुपा रीत्या समासः भवति, परन्तु समर्थः पद विधिः इति रीत्या सामर्थ्यं नास्ति. तर्हि समासः न भवति, परन्तु लोकेन प्रयुक्तः. अतः என்ன பண்றோம்? அதாவது சமாசம் வர்ற இடத்துல சமர்த்தமா இருக்கணும். சமாசம் வர்ற இடத்துல அந்த என்ன இருக்கணும்? சாமர்த்தியம் இருக்கணும். அது சாமர்த்தியம் இல்லை, அதை ஒட்டி ஒதுக்கிட்டோம். அசமர்த்த சமாசகான்னு விவகாரம் பண்றோம். சமாசः इत्युक्ते एव समर्थः एव, परन्तु असूर्यं पश्याः इत्यत्र समासः विद्यते, सामर्थ्यं नास्ति. परन्तु मया न प्रयुक्तं, बहोः कालात् जनैः प्रयुज्यते इति कारणात् असमर्थ समासः न. अप एवं च तत्र सहसुपा इति सामान्यमेव सूत्रं. तद्वत् कृतसर्वमृत्तिकः इत्यत्रापि कृतः सर्वः मृत्तिकया इति लक्ष्येपि सः किं वदेत्? सहसुपा इति सूत्रेण समासः भवतु, असमर्थ समासः भवतु, அங்கேயும் பண்ணிடுவாம்பா அப்படின்னு சொன்னான். குடதானாக அகதிக கதி, அதை நீ எடுக்கக்கூடாது. சஹசுபா இத்யஸ்ய சத்வாத் அன்யதா அப்படி இல்ல. அசூரியம் பஷ்யாக இத்தியத்தை அந்ய கிஞ்சித் சூத்திரம் வித்தியதே அப்படின்னா
சூரியம் பசியாக அசமர்த்த சமாசம் சமர்த்த சமாசம் ஆயிடுண்டான். அந்யதா அசமர்த்த சமாசோப்பி விதாஜக அபாவாது நஸ்யாத். அது வேற ஒண்ணும். நாம இது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல என்னத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பாணியினுடைய சூத்திர பிரகாரம் பல சமாசங்கள் வரல நமக்கு. நாம என்ன பண்ணுவோம், சஹசுபா சூத்திரத்தினால பண்ணணும். அதுக்கெல்லாம் கேவல சமாசான்னு பேர். என்ன பேரு? கேவல சமாசான்னா பாணினியை கொடுத்துருக்கூடிய லிஸ்ட்ல இல்ல. அது திதியா ஸ்ரிதாதீத பத்தித கதாத்தியஸ்த பிராப்தா பண்ணின்னு ஐயர் லிஸ்ட் போட்டார். அவரு திதியாந்தமானது இந்தந்த பதங்களோட தான் சமாசம் வரும்னு போட்டார். அப்படி இந்த கதாத்தியஸ்த பிராப்தா பண்ணி இல்லாம வேற ஏதாவது பதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோ, ஆனா சாமர்த்தியம் இருக்கு, இருந்தா அதுக்கு என்ன பேரு? கேவல சமாசா. நம்பர் 1. சமாசம் வந்துருது, சாமர்த்தியமும் இல்ல, என்ன பண்றதுன்னு அசமர்த்த சமாசம். புரிஞ்சுட்டா? கேவல சமாசம் அசமர்த்த ரெண்டு நீங்க நடத்திருக்கோம் உங்களுக்கு பாடம். கேவல சமாசத்துக்கும் அசமர்த்த சமாசத்துக்கும் வித்தியாசம் பல. எந்த ஏஷாம் சமாசானாம் சூத்திரம் கிஞ்சித் விதாஜகம் நாஸ்தி பரந்து சமாசः दृश्यते तेषा सामर्थ्यमिप तयोः परस्परं विद्यते तत्र सहसुपा इति सूत्रेण सामान्य सूत्रेण तत्र समासः इत्युक्ते केन सर केवलं पेर वच्चारनार समासः एव तत्पुरुषः बहुव्रीहिः इत्येवं रीत्या विशेष संज्ञा तस्य विषये आदा समासः இருக்கா, மனுஷன்னு இருக்கா, அவனும் ஸ்டூடெண்ட்னு இருக்கா மாதிரி. என்ன சாஸ்திரம்னு கேட்காதீங்கன்ட்டான், எல்லா சாஸ்திரத்துக்கும் போயிட்டு அது மாதிரி. கிஞ்ச பாவனாயாः திங்கர்த்தத்வே பாவயதி घटम् इतिवत् भवति घटम् इत्यपि स्यात् धात्वர்த்த फलाश्रयत्व रूप कर्मत्व सत्वात्. இப்ப யாரு இதெல்லாம் இல்லைன்னா ஒரு விதத்துல நாம கொஞ்சம் தெளிவா இருக்கணும், நம்ம குழம்பு கூடாது. அதாவது ஒரு மனசுல தைரியம் வர்றதுக்காக சொல்றேன். நீங்களாம் நாளைக்கு பெரிய பெரிய ஆளா ஆகும்போது ஆயிடுங்க, எல்லாரும் பெரிய ஆளா ஆயிடுவீங்க. அது எந்த சமாசம் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு தெளிவு வரணும்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த கவிஞர்களோ அல்லது இந்த கருணாநிதியோ இவங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷம். ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப நாமெல்லாம் இப்ப நீ கோபிச்சந்திரன் எடுத்துக்கணும், கோபிச்சந்திரன் அது பேரு அது எடுத்துக்கணும் அப்படின்னா உடனே நான் என்ன பண்ணுவோம், புஸ்தகம் என்ன சொல்றதுன்னு தெரியல, பெரியவா என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு என்ன ஆகமம் என்ன சொல்றதுன்னு தெரியல, நீ ஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னு நீ பாப்ப. நடுவில் நீ கும்பு விட்டுருக்கடா, நீ பிரமாணம் இருக்கடா அதுக்கு. நாளைக்கு அது தோணுனா நீ என்ன பண்ணுவ, நீ கூட கும்பு விட்டுருக்க. கும்பு உங்க மாத புஸ்தக கிரந்தங்கள் இருக்கான்னு கேட்டா நீ உடனே புஸ்தகத்தை பார்க்கணும், இல்லை பெரியவா இருக்கும் மண்டே வச்சுக்கும் நமக்கு அது மாதிரி. ஆனா இந்த கவிஞர்களோ இந்த கருணாநிதி இவங்கெல்லாம் என்ன சுவாதந்திரம் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அவங்களாம் என்ன சுவாதந்திரம் ரொம்ப சீக்கிரம் அரசியலுக்கு வந்துட்டாங்களே. அவங்க 50ல் வந்ததுன்னா அவன் 65ல் 60 அவன் அரசியலுக்கு வந்துட்டானே. 10 வருஷத்துல அரசியல் வந்துட்டானே. ஆனா அந்த 10 வருஷத்துல அவன் சுதந்திர ஜனநாயகத்தினுடைய பீஜத்தை அவன் நல்லா மனசுல வாங்கிட்டான். பாரு என்ன தரமா வாங்கிட்டான், சட்டம்ன்றது நாம போடுறது தான் அப்படின்னு வச்சுட்டான். பாரு அது அது புரியுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாளுக்கு ஐயோ ரூல் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னடா ரூல், நான் போடுறதாண்டா ரூல் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்துட்டான். பாரு தெளிவுக்கு இந்த ஜனநாயக ரூல்ஸை மட்டும் சொல்ல நம்மளுக்கும் சேர்த்து சொல்லிட்டான். இல்ல நீங்க எழுதி வச்சிருந்தாங்க சாஸ்திரம்னா நீ இல்லாம உனக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் முன்னாடி யாரோ எழுதுனது அவ்வளவுதானே அப்படின்னு ஒரு தெளிவு. நம்ம அந்த சம்பிரதாயத்துல வரல. நமக்கு அவர் எழுதினார், மனு எழுதினார்னு தெரிஞ்சாலும் கூட அதுக்கு ஒரு பிராமணிய புத்தி உண்டு நமக்கு இல்லையா. இவர் தான் எழுதினார்னு தெரிஞ்சாலும் கூட அதுதான் அசைக்க கூடாது, திருப்பக்கூடாது, அப்படியே அதை அனுசரணம் பண்றோன்ற ஒரு புத்தி நமக்கு வந்துருச்சு. அவன் அதுல இருந்து வெளில வந்துட்டான். பாரு அவனுக்கு இந்த மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்றாங்க, இந்த சாஸ்திரக்காரால் இவா ஒரு லட்சணத்தை போட்டுடுவா, இந்த லட்சணம் அங்க ஒட்டி வரலன்னு இவன் அவனை கேட்பா. நீ சொல்ற லட்சணத்தை அப்படா நான் வேற லட்சணம் போடுறேன்னு அவன் சொல்லுவான். இந்த சண்டை தான் நடந்துட்டு இருக்கும் இங்க. புரிஞ்சுதா? இப்ப நீ என்ன பண்றதுன்னா நிறைய எல்லா விசாரத்தையும் வாங்கிட்டு எது தேவலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஒண்ணு, இதுக்கு நமக்கு முதல்ல புத்தியில சாமர்த்தியம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை எங்கெங்க யாரெல்லாம் ஏறா இறங்குறான்றது பார்த்துட்டு, அது கொஞ்சம் கடினமானது. அதை விட என்னன்னா என் சாஸ்திரக்காரா என்ன சொல்றாரோ அதை அப்படியே போகிறதுன்றது ரொம்ப உச்சிதம். எத்தனை சாஸ்திரம்னா மண்டப பதம் சொன்னால் இல்லையா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாஸ்திரத்தை முழுக்க இவா பண்ணிருக்கான். அவங்க இடத்துல சுத்த யௌகிகம் தான். பதார்த்தம் என்னவோ ஒண்ணுதான். பதார்த்தம் ஒரு பதார்த்தம் தான்டா,
மண்டப சப்தத்தினால இப்ப பங்கஜம்னு சொல்றா. பங்கஜம்னு ஒரு சமயத்துல வந்து சேத்துல முளையில ஏதோ ஒரு பதார்த்தத்தை சொல்றாரு. பங்கஜ சப்தத்தினால நீ தாமரையை சொல்றதுன்னு சொன்னா பதார்த்தம் வித்தியாசப்படுறது. மண்டபம்ன்ற சப்தத்தினால ரெண்டு பேரும் ஒரே வஸ்து தான் சொல்றான், ஒரு பவன விசேஷத்தை சொல்றான். அதுல ஒருத்தன் யோகிக்கன்றான், ஒருத்தன் வந்து யோகரூடம்ன்றான். யோகரூடம் தானே சொன்னது, ரூடம், யோகரூடம் இல்ல, ரூடம் தான். ஒருத்தன் சுத்த யோகிக்கம்னா, சுத்த யோகிக்கன்ற பட்சம் நம்ம சாஸ்திரத்திலேயே இல்லவே இல்லை. சில்ப சாஸ்திரத்துல பார்த்தோம்னா அது இருக்கு இல்லையா? அதுக்கு சொல்ல வந்தா அவாவா வந்து அந்த லட்சணத்தை பார்த்து ஓஹோ இப்படி இருக்கா போல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் தெளிவு வரும். இல்லைன்னா குழம்பிடும். அவனை பார்த்து கேட்கறான், ஏய் தாத்வர்த்தமாக நீ வியாபாரத்தை ஒத்துக்காம திங்கினுடைய அர்த்தமாக நீ வியாபாரத்தை ஒத்துண்டுன்னு சொன்னா பிரயோகம் தப்பா வருதுறான்னா. எங்க அப்படின்னா என் பிரகாரம் பார்த்துக்கோ. கடஹ பவதி கடஹ கடம் பாவயதி, ரெண்டு பிரயோகம் வியாக்கரண ரீதியா. கடஹ பவதி பூதாது, பூதாத்வர்த்தம் என்னது சத்தானுகூல வியாபாரம், பலம் வியாபாரம் ரெண்டும் எங்க இருக்கு? கடத்து கையில இருக்கு. அப்ப தாத்வர்த்த பல, தாத்வர்த்த பலாசிரியத்துவம் இருக்கு, தாத்வர்த்த வியாபாராசிரியத்துவமும் இருக்கு. சரியா? அப்ப கர்த்திரு சம்ஞா கர்ம சம்ஞா ரெண்டுத்துக்கும் பிராப்தி இருக்கு. ஆனால் பாணினி அஷ்டாத்தியாயில என்ன பண்ணிட்டாருன்னா கர்ம சம்ஞாவை பின்னாடி வைக்கவே, கர்த்திரு சம்ஞாவை பின்னாடி வைக்கவே, கர்த்திரு சம்ஞா கர்ம சம்ஞாயாக பாதா எந்த தत्र का संज्ञा கர்த்திரு சம்ஞா ஏவ எந்த घटः भवति इति प्रयोगः. ஓகேவா? தள்ளு என் பிரகாரம் ரைட். கடம் பாவயதி ரெண்டு பேரும் விசாரம் பண்ணலாம். கடம் பாவயதி என் பிரகாரம் எடுத்துக்கோ. அந்த பாவி இருக்கு. பாவியின் போது என்ன அர்த்தம்? உற்பத்தி அனுகூல வியாபாரானுகூல வியாபாரார்த்தம். அப்ப அந்த உற்பத்தி ரூப பலம் குத்திர வித்யதே? घटे विद्यते. तदनुकूल व्यापारः कुत्र विद्यते? घटे विद्यते. तदनुकूल व्यापारः कुत्र विद्यते? कुलाले विद्यते. एवंच இந்த என்ன இதுக்கு வரும்? இதுக்கு என்ன சம்ஞா வரும்னா கர்த்திரு சம்ஞா வரும். घटத்தை பார்க்கலாம். कुलालन कुलाल विषये यदि पश्यामः तदानीं धात्वर्थ व्यापाराश्रयत्वात् तस्य का संज्ञा? कर्तृ संज्ञा. कर्तृ संज्ञा एव. घट विषये यदि पश्यामः उत्पत्ति रूप फलाश्रयत्वात् कर्म संज्ञा प्राप्तिः. तदनन्तरं तदनुकूल व्यापाराश्रयत्वात् कर्तृ संज्ञा संज्ञायाः प्राप्तिः. ரெண்டு இருக்கு. நியாயதேவா? இதுக்கு ரெண்டு விஷயத்துல ரெண்டு திருஷ்டியில இதுக்கு फलाश्रयत्वம். कस्या? நல்ல கவனி. घटस्य उभाभ्यां प्रकाराभ्यां फलाश्रयत्वம், ஏகேன பிரகாரேன வியாபாராश्रयत्वம். என்ன சார் அப்படின்னா உற்பத்தி ரூப பலாசிரியத்துவம் இருக்கு ஒண்ணு. குலாலனிஷ்ட வியாபார ஜன்யம் பலம் கிஞ்சித் வித்யதே கில தச்ச பலம் கிம் ரூபம்? வியாபார ரூபம். एवंच तादृश फलाश्रयत्वादपि अस्य उभाभ्यां प्रकाराभ्यां फलाश्रयत्वम्. परंतु घटे यह व्यापारः विद्यते सः व्यापारः, அந்த வியாபாரத்துக்கு ரெண்டு ஸ்தானம் இருக்கு. ஒண்ணுத்துக்கு வந்து பிரயோஜகत्व, प्रयोजकत्वम् अपि विद्यते, प्रयोज्यत्वम् अपि विद्यते. उत्पत्ति रूप फलं प्रति फलदृष्ट्या यदि पश्यामः तदानीं तस्य प्रयोजकत्वं तस्य व्यापारस्य. कुलालनिष्ठ व्यापार रीत्या यदि पश्यामः तदानीम् अस्य प्रयोज्यत्वं विद्यते. तर्हि उभाभ्यां प्रकाराभ्यां का संज्ञा? कर्म संज्ञा प्राप्तिः. ஏகேன பிரகாரேன கர்த்திரு சம்ஞா. அப்ப அஷ்டாத்தியாய கிரமத்தை வச்சுன்னு பார்த்தா என்ன வரும்? பரத்ரய கர்த்திரு சம்ஞா ஏவ ததா ஸ்யாத் வரும் இல்லையா? ஆனா பாணினி சும்மா விடல. கதி புத்தி பிரத்யவசானார்த்த சப்த கர்மா கர்மணாம் அனிகர்த்தா சன்னௌட். அந்யந்தாவஸ்தையில யார் கர்த்தாவோ ஒரு அந்யந்தாவஸ்தையில வரும். ரெண்டு தடவை சொல்லிட்டார். அந்யந்தாவஸ்தாயாம் யஹா கர்ம சஹ அந்யந்தாவஸ்தாயாம் யஹா கர்த்தா சஹ அந்யந்தாவஸ்தாயாம் கர்ம யார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப ஏவம்சா அங்க என்ன எடுத்து பாணினுடைய அஷ்டாத்தியாய கிரமம் அடிபட்டு போயிடுது. பாருடா நியாயங்கள்லாம் மாறுது பாரு. ரூல் ஒரே மாதிரி இருக்கா? சர்வே விதயா சாபவாதாக. எப்படி சொல்லு? சர்வே விதயா சாபவாதாக. இத அவன் சொல்றான். நான் நம்ம சாஸ்திரத்துல இருந்தோம் சர்வே விதயா சாபம். அவன் வந்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அவன் ரூல் என்ன ரூலு? விதியும் நம்ம தான் போடுறோம், விதி விலக்கும் நாம தான் போடுறோம். ரொம்ப தெளிவா இருக்காங்கடா. ஒன்லி திங் நாம வந்து விபூதி கண்டு அப்படி துண்டு கண்டு போட்டு இப்படி இருக்கும். அவன் அப்படி இருக்கிறது இல்ல.
மற்றபடி தெளிவுன்னு நீ பார்த்தா, நான் வாஸ்தவமா சொல்றேன், சூப்பர் தெளிவா இருக்கான். நீ ஒன்றும் அதெல்லாம் அசக்கலாம் முடியாது. ராமருக்கு ஈக்குவலா இருந்தா ராவணன் இருந்தான். இல்லைன்னா ராவணன் அடிக்கிறதுக்கு ராமர் போகணுன்ற அவசியம் இல்லை. தப்பு பண்ணான்ற ஒரு அம்சத்தினாலதான் நாம அவனை வெறுக்கிறோமே தவிர, சாமர்த்தியம்னு மட்டும் வச்சுருந்தா வச்சுக்கடா, அவன் கெட்டிக்காரன் தானடா. இன்னும் கேட்டா ஒரு விஷயம் பாரு, இது ராமர் நமக்கு தேவதையினுடைய அம்சம், ராவணன் ஒன்றும் தேவதாம்சம் இல்லையா? அவன் அப்படியே இருந்தாலும் துவாரபாலகர் அந்த அவரை பார்க்கும்போது அவன் என்னவா இருக்கான், கீழதான் இருக்கான். இருந்து இந்த இதுல அவருக்கு ஈக்குவலா இருக்கான்னா அப்பா, அதாவது எது அண்ணா சொன்னார் பாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். எதிர்க்கிறவனுக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியும்ன்ற ஒரு அலர்ட்னஸ் நமக்கு இருக்கணும். நாம பேசுற சமயத்துல வேணா எதிர்க்க முட்டாள் நினைச்சுக்கலாம், உண்மையிலேயே முட்டாள் நினைக்க கூடாது. ரெண்டு எண்ணமும் நமக்கு ரொம்ப இடைஞ்சலான எண்ணம். எதிர்க்கிறவங்க ரொம்ப கெட்டிக்காரன் நினைச்சிட்டாலும் உனக்கு பயம் வந்துடும். எதிர்க்கிறவன் ரொம்ப முட்டாள் நினைச்சாலும் நீ தப்பா பேச ஆரம்பிச்சிருவார். பேலன்ஸ் தான் இருக்கும். மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு நினைக்கணும். அதே நேரத்தில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மட்டும்தான் மனம் உண்டு நினைக்க கூடாது. நம்ம தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் நம்ம ஒண்ணு நினைக்கும் போது இன்னொன்னு மறந்துடுறோம். அதனாலதான் பிரச்சனைகள் தான் வருது. இதுக்கோ வந்தேன் நான், இவரை சொல்றதுக்காக வந்தேன். கவுண்டப்பட்டனுடைய வாதத்தை சொல்ல வந்து எங்கேயோ போயிட்டேன் நான். கடம் பாவகதி இத்தியத்ர என்ன பிரமாணம் இருக்கு? பாணினியே எப்படி அமைச்சிருக்கா பாரு. சில இடத்துல அவர் சொல்ற அர்த்த திருஷ்டியா பார்த்தா அவருடைய நியமங்கள் நிக்க மாட்டேன்றது. எங்க கடத்துக்கு எடுத்துக்கோ, கர்த்தூர் இப்சிதமம் கர்ம அப்படின்னு சொன்னா கடஹா பவதி இத்தியத்ர கடஸ்யா பலாஸ்ரயத்வாத் வஸ்துதா கர்மசப்தம் ஏவா. அது அவரால் இல்லைன்னு தடுக்க முடியல. அது எதை வச்சு உனக்கு ஆஃப் பண்ணாரு? தன்னுடைய அஷ்டாத்தியாயி கிரமம் சப்தத்தை வச்சு ஆஃப் பண்ணார். கடம் பாவயதி குலாலகான்ற இடத்துல கடத்துக்கு பரத்வாத்து கர்த்தசம்ஞா வருது. சுவாபியாம் பிரகாராபியாம் எத்யபி கர்மசம்ஞா ததாபி அதுல ஒரு கர்மசம்ஞா பல்பதம். என்ன கர்மசம்ஞா? பிரயோஜ்ய கர்மாஸ்ரயத்வாத்துன்னு சொன்னீங்க, பிரயோஜ்ய பலாஸ்ரயத்வாத்துன்னு. அது சரியான, ஏன்னா அது முதலே அடிபட்டு போயிடுச்சு. எங்க கடஹா பவதி இத்தியத்ர அடிபட்டு போயிடுச்சு. நம்ம சும்மா சங்கியாவுக்காக ஏத்துக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த ரெண்டாவது என்ன இது ஏவச்ச ஒரு ஏகேன பிரகாரேன கர்மாஸ்ரயத்வம். இவரு கடஹா பவத்தின்ற இடத்துல எதை வச்சு ஆஃப் பண்ணாரு? அஷ்டாத்தியாயி கிரமம். அதை வச்சு நாம ஆஃப் பண்ணலாம்னு சொன்னா அப்ப கர்த்தசம்ஞா வந்துடும். கதிபுத்தி அப்ப என்ன பண்ணார்? திருப்பி சூத்திரத்தை போட்டார். கதிபுத்தி பிரத்யவசானார்த்த சப்த கர்மா கர்மகாணாம் அனிகர்த்தா சனவு போட்டு என்ன பண்ணார்? புனஷ்ட மறுபடியும் கர்மசம்ஞாவை கொண்டு வந்தார். அப்ப என்ன ரூல் உனக்கு என்ன? இதுல நீ என்ன தெரியும்? வியாக்கரணத்துல நாம முழுக்க முழுக்க பதார்த்த தர்மத்தை வச்சுட்டே நிர்ணயம் பண்ண முடியல. முழுக்க முழுக்க அஷ்டாத்தியாகிய, அதாவது நமக்கு முழுக்க முழுக்க அஷ்டாத்தியாயினுடைய கிரமத்தை மட்டும் வச்சுட்டு நிர்ணயம் பண்ண முடியல. சில இடங்கள்ல சூத்திர அர்த்தத்தை வச்சு நிர்ணயம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரியா? அது எங்க பரியோசிக்கிறதுன்னா சப்த விஷயமான சாது ஞானம் வர்றதுக்கு பாணினி அஷ்டாத்தியாயி தான் கத்தின்னு நமக்கு வர்றது. இதே தானடா அவளுக்கும். நீ அவள் எடுத்துக்கோ, நீ கூட என்ன பண்ணணும்? கடஹா பவத்தில கடத்துக்கு பலாசயத்வா கர்மசம்ஞா வருதுன்னும் பொழுது நீ எதை பிரமாணமா எடுத்துக்கணும்? அஷ்டாத்தியாயி தானே பிரமாணம் எடுத்துக்கணும். பரத்வாத் கர்மசம்ஞா கர்த்திரு சம்ஞான்றத சொல்லிதானடா தீரணும். வேற நியாமகம் லோகத்திலேயே இல்ல. வேற நியாமகம் கேவல பதார்த்த தர்மத்தை மட்டும் வச்சுட்டே நான் கர்த்தத்துவம் கர்மத்துவத்தை நிர்ணயம் பண்றேன்னா முடியலையே. புரிஞ்சுதா? இங்க வரல. நான் அங்க புஸ்தகத்தை பார்க்காத விஷயத்துக்கு நான் இன்னும் வரல. घटम भावयति इत्यत्र एवं निर्णयः अस्माभिः सर्वैः क्रियते. ओम प्रकार எடுத்துக்கலாம். நீ என்ன பண்ணுவான்னா घटः भवति इत्यत्र तद्रीत्या व्यापारः धातोः अर्थः न आक्षेपलभ्यः इति पक्षः दूषितः मया. சரி, திங்கर्थः भवतु நீ சொல்ல போற. சரியா?
வியாபாரா அங்கதான் சொல்ல போற. எங்க சொல்ற இதுக்கு முன்னாடி விசாரம் வந்து கிருதந்தத்துல வந்தது, இப்ப திடீர்னு திங்கந்தத்துல வர்றாரு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும், டக்கு டக்குன்னு மாறுறாரு, அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தர்ஹி திங்கர்த்தா வியாபாரः கில तर्हि घटः भवति इति प्रयोगः न भवति तावत् त्वद्रीत्या. किं कारणम्? அவன் பிரகாரம் घटं भावयति எப்படின்னு அதை தீர்மானம் பண்ணிக்கலாமா? அது ஃபர்ஸ்ட் घटं भावयति வச்சுக்கோ. घटं भावयति इत्यत्र तद्रीत्या कथं वक्तव्यं? ति इत्यस्य व्यापारः अर्थः, आख्यातस्य व्यापारः अर्थः, तस्य व्यापारस्य आश्रयः विद्यते कुलालः. भावी इत्यत्र धात्वर्थं किं विद्यते? फलं विद्यते. फलस्य आश्रयः कः विद्यते? घटः विद्यते. एवञ्च धात्वर्थफलाश्रयत्वात् घटस्य कर्मत्वम्, आख्यातार्थव्यापाराश्रयत्वात् कुलालस्य कर्तृत्वं. कुलालः घटं भावयति. சரியா? तर्हि घटः भवति इत्यत्रापि तद्रीत्या घटं भवति इति स्यात्. नाम पावन केतनं एन्ना भवति इत्यत्रापि भूधात्वर्थः फलम्, आख्यातस्य अर्थः व्यापारः. यद्यपि तस्य घटस्य आख्यातार्थव्यापाराश्रयत्वं विद्यते, तथापि धात्वर्थफलाश्रयत्वं विद्यते इति कारणात् तस्य कर्मसंज्ञा दुर्वारा स्यात्. தான் நாம இப்போ அவன் கேட்டிருக்கோம். நமக்கு சார் நமக்கும் இதே கேள்விதான் வந்ததுன்னு நினைக்காத. நாம சொல்லும்போது धात्वर्थ फलाश्रयत्वे अपि धात्वर्थ व्यापाराश्रयत्वं पुरस्कृत्य अष्टाध्यायी क्रमम् आधृत्य तस्य कर्तृत्वं साधितम्. அவனுக்கு धात्वर्थ फलाश्रयत्वம், सिंगर्थ व्यापाराश्रयत्वம். என்ன சமாதானம்? என்னடா சொல்றா? பிரத்யார்த்தம் எங்கோ சொதப்பற. அப்புறமா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்கு. நீ பிரத்யார்த்த பிரதானம்ன்ற வாதத்தை சொன்னது அது ரைட்டு. ஆனா அது வந்து இங்க அது தேவையா? பிரத்யார்த்த பிரதானம்ன்றது என்ன நீ பார்த்து வரலையா? நீனு வந்தியா இல்லையா? பிரத்யார்த்த பிரதானம்ன்றது என்ன விஷயம்? சர்வதா ஒரு வாக்கியத்துல பிரத்யார்த்தம் பிரதானம்ன்றத சொல்ல வர்றதா? அதெல்லாம் நம்ம இது பண்ணாத. நீ சொன்னது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாடுற, பின்னாடி வரும். किंच भावनायाः तिङर्थत्वे भावयति घटम इतिवत् भवति घटम इत्यपि स्यात्. என்ன காரணம்? धात्वर्थ फलाश्रयत्व रूप कर्मत्व सत्वात्. उन्ने அவன் சொன்னான் अच्छा आख्यातार्थ व्यापाराश्रयत्वेन कर्तृत्वात् तत् संज्ञया कर्म संज्ञायाः बाधः न द्वितीया அப்படின்னு அவன் சொன்னான். அதாவது நாம வந்து தாத்வர்த்த வியாபாரம் தாத்வர்த்த பலம்னு அங்கீகாரம் பண்ணும்போது என்ன சமாதானம் சொல்லணும், அதே சமாதானத்தை இப்ப சொல்றான். புரியுதா? விஷயம் ஒண்ணு, ஆனா யாருடைய அர்த்தம் சொல்றதுதான் வித்தியாசம். நாமளே அப்படிதான்டா. ஒரே தப்ப நான் பண்ணனா நான் என் மனசு அங்கீகாரம் பண்ணிக்கிறது, அதே தப்ப நீ பண்ண அங்கீகாரம் பண்ணிக்கிறதோ இல்லையே. எல்லாரும் தானே பண்றோம் அது இல்லையா? அது மாதிரி அவன் சொல்றான். தாத்வர்த்தம் அப்படின்னா ஆख्यातार्थ व्यापाराश्रयस्य कर्तृत्वे पाचयति देवदत्तः विष्णुमित्रेण इत्यत्रापि विष्णुमित्रस्य अकर्तृतापत्तौ तृतीया अनापत्तेः. ग्रामं गमेति देवदत्तः विष्णुमित्रम् इत्यत्र विष्णुमित्रस्य अकर्तृतापत्तौ ग्रामस्य गमिकर्मत्वम् अनापत्तेश्च. உங்களுக்கு என்ன நடத்தணும் தெரியுமா? இப்ப கதிபுத்தி பிரத்யவசானார்த்த சித்தகர்மா கர்மண சூத்திரத்தை மொத்தம் நடத்தினாதான் இந்த விஷயம் புரியும். அதனந்தரம் பார்த்துக்கலாம்.